ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கீரை தொக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஜீரகம் சேர்த்துக்கலாம், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வணங்கட்டும். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும்னா புளி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா குலைவாக வணங்கட்டும். அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்க முருங்கீரை சேர்த்து பச்சை நிறம் மாறாமல் வணக்கிக்கலாம். இப்போ வணக்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம், தட்டி வச்சுருக்க 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகா வேணால் நீங்கள் வரமிளகா போட்டு அரைச்சிக்கலாம். நான் வரமிளகா போட்டு அரைக்கல, நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்கிறேன். அரைச்சிட்டு வந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும்.